நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை சைமல்டேனியஸா படிக்க வைக்கிறது தான் இந்த பிஎம் பேட்ச். இந்த பிஎம் பேட்ச்ல பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேங்க் அப்படிங்கறத கொடுத்துரும். அதை சால்வ் பண்ணிட்டு வந்தாதான் உங்களை பிரிலிம்ஸ் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் டெஸ்ட் எழுத விடுவாங்க. அண்ட் தென் நீங்க 3 டெஸ்ட்டுக்கு மேல ஆப்சென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வழங்கக்கூடிய அந்த பிரீமியம் ஃபெசிலிட்டிஸை வித் ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரிக்டா மோல்டு பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பேட்ச் தான் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது. இந்த பிஎம் டெஸ்ட் சீரிஸ்க்கான செகண்ட் பேட்ச் கம்மிங் ஏப்ரல் 25th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, மெயின்ஸ்க்கான மென்டார்ஷிப், அதை தாண்டி ப்ரிப்பரேஷனுக்கான கிளியர் பாத்வே, ப்ரிப்பரேஷனுக்கான பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க. மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நவ் மேண்டட்டரி ஃபார் இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலி இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த போக்கர் கேம்ஸ் இருக்கு, ரம்மி சர்க்கிள், அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல. இந்த ஆன்லைன் கேம்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 அப்படிங்கிற சட்டம். ஸோ இந்த சட்டத்தினுடைய விதிகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சட்டம் வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத. சரியா? ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பெட்டிங் பண்ணக்கூடிய கேம்ஸ், அதாவது கேஷ் வச்சு விளையாடக்கூடிய கேம்ஸ், இது எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க. ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் இருக்கும், இப்போ கிரிக்கெட் கேம், ஃபுட்பால் கேம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து மேண்டட்டரியா இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த சட்டத்துக்கு கீழே இந்த கேமிங் ரிலேட்டடா இந்தியாவில் கேமிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் மானிட்டர் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதே ஒன்று கொண்டு வராங்க. சரியா? ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பையே ஏற்படுத்துறாங்க. ஸோ இந்த சட்டம், இந்த அமைப்பு, இதெல்லாம் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த அமைச்சகத்துக்கு கீழே வரப்போகுது. பேசிக்கா இந்த விஷயங்களை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டா போகும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் போஸ்ட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஃபியூச்சர் ஃப்ரம் ரெட் சன் டு நியூ டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நம்ம ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா இந்த மாவோயிஸ்ட், நக்சலைட்டு, அது எப்ப ஆரம்பிச்சது? 1967ல சாரு மஜும்தார் நக்சல் பாரியில ஆரம்பிச்சது, நக்சலைட்டா மாறினாங்க. அப்புறம் அதுல இருந்து பிரிஞ்ச ஐடியாலஜி மாத்தி மாவோயிஸ்டா மாறினாங்க. கிட்டத்தட்ட சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், இங்கிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டோட பார்டர் வரைக்கும் பார்க்குறப்ப நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து லெஃப்ட் விங் டெரரிசம்னால பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஆபரேஷன் ககார் அல்லது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆபரேஷன் போட்டு எப்படி நம்ம டெரரிசம், அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து எப்படி நம்ம எராடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த சண்டே நியூஸ் பேப்பர்ல பார்த்துருந்தோம் இல்லையா. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப ஆயுதப்படைகளை வச்சு அந்த தீவிரவாதிகளை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எராடிகேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதா மிக கடுமையான ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப அவங்கள சரண்டர் பண்ண வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாவோயிஸ்டுகள் இருந்த ஏரியால இருந்து மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸை கொண்டு வரதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டெரரிசம் அப்படிங்கிற டாபிக் கீழே இதெல்லாம் வரும். குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் ரெண்டுத்துலயுமே. அப்ப இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம், கிவ் யுவர் சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். சரியா? அதான் நம்ம பார்க்க போறோம். ரைட். முதல்ல 2009ல வந்து நம்மளுடைய பிரதமரா இருந்தவர் மன்மோகன் சிங், அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் தான் இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல், மோஸ்ட் சீரியஸ்
இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் டு த நேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அவரு சொல்லி ஒரு 17 வருஷம் கழிச்சு இப்ப 2026 பட்ஜெட் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 30ஆம் தேதி நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவுல இந்த மாவோயிஸ்டுகளுடைய தொந்தரவு இனிமேல் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. அத தாண்டி இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ கொண்டு வரணும். உதாரணத்துக்கு ரோடு போட்டு குடுக்கணும், ஸ்கூல் கட்டிக் குடுக்கணும், ஹெல்த் சர்வீசஸ் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள வந்து கொண்டு வரணும். பேங்கோட பிரான்ச்சஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தரணும். ஏடிஎம் ஃபெசிலிட்டீஸ வந்து அதிகப்படுத்தணும். விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தணும். இந்த பால்வாடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், அங்கன்வாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள், தடுப்பூசிகள் கொண்டு வரக்கூடிய அந்த நியூட்ரிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதே மாரி அக்கவுண்டபிள் ஃப்ரண்ட் லைன் டெலிவரி அப்படின்னா வந்து இந்த ரேஷன் கடைகள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு அடிப்படையான கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஒரு இப்ப கிராமத்துக்கு போனோம்னா ரேஷன் கடை அப்படிங்கிறது இருக்கும். அங்கன்வாடி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். ஒரு தொடக்கப்பள்ளியாவது இருக்கும். இல்லையா? ஸ்கூல் இருக்கும். பஸ் ஸ்டாப் இருக்கும். நல்ல ரோடு போட்டிருப்பாங்க. முக்கியமான தெருக்கள்ல நல்ல ரோடு போட்டிருப்பாங்க. மயான பூமிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அடுத்தது ஒரு லைப்ரரி, ஒரு ஒரு பார்க் இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி குடுக்கணும். அப்படிங்கிறது தான் எடுத்தோனே நமக்கு சொல்றது. அடுத்ததா இது இது வந்து பொதுவான ஒரு சேவை. எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடியது. அடுத்தது அங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள வளர்ச்சி செய்றதுக்கான திட்டங்கள கொண்டு வரணும். அததான் டெடிகேட்டட் ஏரியா பேஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது மத்திய அரசாங்கம் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரலைஸ்டா ஒரு ஸ்கீம போட்டுருவாங்க. அத செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கங்கள் மீது ஒரு ஒரு பிரஷர கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம என்ன பண்ணணும்னா, ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்க மட்டும் குடுத்துட்டு, ஆக்சுவல் டிசைன் அண்ட் இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் த பாலிசிய வந்து லோக்கல் கவர்ன்மென்ட் கிட்ட ஸ்டேட் கவர்ன்மென்ட்ஸ் கிட்ட விடணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சில எக்ஸாம்பிள்ஸ குடுத்து நமக்கு பிரசன்ட் பண்றாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா, அம் ஜங்கிள் மஹால் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அது அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு திட்டம். அடுத்தது சரண்டா அண்ட் புத்தா பகத் அப்படிங்கிற திட்டம் ஜார்க்கண்ட்ல. மல்கன்கிரி அப்படிங்கிற ஒடிசால. இது எல்லாமே அந்தந்த அந்த பிளேஸுக்கான ஒரு திட்டம். ஓகேவா? இப்ப சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர்ல வந்து பஸ்தர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அந்த ஏரியா அந்த பஸ்தர் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு. அந்த ஏரியாவுக்கான திட்டமாக பஸ்தர் பிளான் அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அந்த லோக்கல் பீப்பிள்க்கு ஏத்த மாதிரியான திட்டங்கள வடிவமைக்கிறாங்க. சரியா? லோக்கல் பீப்பிள்க்கு ஏத்த மாரியான திட்டங்கள் வடிவமைத்து, அங்க குடிசை தொழில்கள் எத புரமோட் பண்ணலாம்? அங்க மக்களுக்கு என்ன லோக்கல் கம்யூனிட்டீஸ இன்வால்வ் பண்ணி என்ன மாதிரியான நலத்திட்டங்கள, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி லோக்கல் கம்யூனிட்டீஸையே இன்வால்வ் பண்ணி செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அத தாண்டி வேற என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். எ சண்டே நியூஸ் பேப்பர் பார்க்கிறப்ப என்ன சொல்லியிருந்தோம்? ட்ரைபல் இந்த மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுக்குள்ள ஏற்பட்ட உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஃபேக்ஷன்ஸே ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. என்ன ஃபேக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, சண்ட போடக்கூடிய செயல் வீரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்பிளா இருப்பாங்க. அந்த மாவோயிஸ்டுகள்ல. அந்த மாவோயிஸ்டுகள்லயே முடிவெடுக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க ட்ரைபல் பீப்பிளா இருக்க மாட்டாங்க. சரியா? அப்ப இதுவே ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணுச்சு. அதுலருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அ மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள்னாலே அதிகமா பழங்குடியின மக்கள் வந்து இருப்பாங்க. பழங்குடியின மக்கள் சண்ட போடுறத விட்டுட்டு நார்மல் வாழ்க்கைக்குள்ள வராங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையா இருக்கிறது என்னன்னா, காடோட ஒன்றி வாழ்றது தான். அப்ப காடுகள்ல போய் பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க. ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுத்துட்டு வருவாங்க. வுட் கலெக்ட் பண்றது, ஹனி கலெக்ஷன் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அரசு தரப்புல இருந்து ஃபேரான ப்ரொக்யூர்மென்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? நியாயமான விலையில அவங்க பொருட்கள வாங்கணும். அந்த பொருட்களுக்கு வேல்யூ அடிஷன் பண்றதுக்கான உதவிகள அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். அதுக்கான திட்டங்களும் இருக்கு. அந்த திட்டங்கள சரியான முறையில நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது அந்த அலைடு லைவ்லிஹுட் அப்டின்னா, ஃபாரஸ்ட்ல இருந்து அ கொண்டு வராங்க இல்லையா ப்ராடக்ட்ஸ். அத பேஸ் பண்ணி வேற ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணி வேற ஏதாவது பண்ண முடியுமா? இந்த
அது ரிலேட்டடான ஒரு வேற ப்ராடக்ட்ட மேக் பண்றது, அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது இன்சென்டிவ்ஸ் குடுக்கறது. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோர்களாக மாத்தி, இல்ல எம்எஸ்எம்இய கிரியேட் பண்ண வச்சு, அவங்களுக்கு கடன்கள வழங்கி, அதன் மூலியமா ஒரு டெவலப்மென்ட் எடுத்துட்டு வர்றது. இக்கோ டூரிசம் அப்படிங்கிறத பண்ணலாம். நெறைய ட்ரைபல் பீப்பிள்ஸ் இருக்கப்ப அவங்கள வந்து டூரிஸ்ட் கைடா, இல்ல டூரிஸ்ட் சென்டர சுத்தி நெறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அந்த மாரியான விஷயங்கள வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ரீஜினல் எக்கனாமிக் பிளான்ஸ் எல்லாம் போடுறப்போ, ஒரு ஸ்டேபிள் எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு ஏற்படும். அதே மாரி அந்த நேரத்துல நம்ம அடிப்படையான வசதிகளையும் பண்ணி குடுத்துட்டோம்னா, நார்மல் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவோட சீக்கிரமா அவங்கள இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லுறாங்க. சரியா? அத தாண்டி பார்த்தோம்னா, அரசு திட்டங்களே ஏகப்பட்டது இருக்கு. பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. பிஎம் ஜுகா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. போன வருஷமே பார்த்தீங்கன்னா, ஆதி சன்ஸ்கிருதி, ஆதி கர்மயோகி போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டங்களையும் நம்ப லோக்கல் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள வந்து பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விமன் வின் மெனி அன்ரிசர்வ்ட் பஞ்சாயத் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நம்ப பஞ்சாயத்துகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அந்த 73rd, 74th அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். அத தாண்டி அ பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டுல உள்ளாட்சி தேர்தல்கள்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வழங்கியிருந்தாங்க. இந்த மாதிரியே கிட்டத்தட்ட 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட வழங்கியிருக்காங்க. ஸோ பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளையும் தாண்டி, பெண்களுக்கு ஒதுக்கப்படாத சீட்டுகளையும் பெண்கள் தான் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறத மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய தகவல் படி பார்க்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, 24.41 லட்சம் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க இந்தியாவுல. அதுல 12.14 லட்சம் உறுப்பினர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க. அதாவது 49.75% வந்து பெண்களாக இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. 50% கிட்டத்தட்ட ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அத தாண்டி பார்த்தோம்னா, எந்த மாநிலத்தில அதிகமான பெண் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, சத்தீஸ்கர்ல அதிகமான பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 54.78% பெண்கள் வந்து அங்க அந்த அந்த பஞ்சாயத்துல அந்த 54% வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க நமக்கு குடுத்திருக்கு. சரியா? ஸோ ஒரு முக்கியமான ஒரு டேட்டா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்ஸ் கன்டென்ட்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வரக்கூடிய ஏப்ரல் 25ல இருந்து பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பிஎம் 2.0 அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பிஎம் 2.0ல நமக்கு பிலிம்ஸ்க்கான கொஸ்டின் பேங்க் குடுத்துருவோம். மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருவோம். பிலிம்ஸ் கொஸ்டின் பேங்க்க நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கணும். அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு வந்திருக்கணும். மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் 30 கொஸ்டின் குடுத்துருவாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கான நோட்ஸ காட்டுனதுக்கு அப்புறமா தான் உங்கள டெஸ்ட் எழுத அலோவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பேட்ச் இது. அதுல தான் இப்ப செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம போடப் போறோம். கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும். ஆப்சென்டீஸ் 2, 3 டெஸ்ட்க்கு மேல ஆப்சென்ட் ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிரீமியம் ஃபெசிலிட்டீஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டூடண்ட்ஸ ஸ்ட்ரிக்ட்டா மோல்ட் பண்ணி கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. 2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் queries சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? ஏப்ரல் 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங்.